ஒருமனப்படுவோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருமனப்படுவோம். கடவுளில், இயேசுவில் நாம் ஒருமனப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறோம். எங்கு இருவர் மூவர் என் நாமத்தில் ஒன்று கூடுகிறீர்களோ, ஒரு மனதோடு ஒன்று கூடுகிறீர்களோ, அவர்கள் மத்தியில் மெய்யாக இருப்பேன். ஒரு மனதோடு ஒன்று கூடுகின்ற பொழுது மெய்யாக கடவுள், உண்மையாக கடவுள் அங்கே இருக்கிறார். அதே மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கின்ற பொழுது, தாங்கள் கேட்கும் எதை குறித்து பூமியிலே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் பரலோகத்தின் தகப்பன் அதை கொடுப்பார். ஒரு மனதோடு ஜெபிக்கின்ற போது பரலோக தந்தை நமக்கு ஆசிரியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இவ்விதமாய்த்தான் திருத்துதர் பணி 1ஆம் அதிகாரம் 14 அன்னை மரியாளோடு சேர்ந்து, பெண்களோடு சேர்ந்து, அப்போஸ்தலர் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தபடினாலே வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். தீச்சுளையிலே தூக்கி எறியப்பட்ட சீத்ராக், மீசாக், அப்தநேகோ ஒரு மனதோடு கடவுளை துதித்தபடினாலே தீச்சுளையை கடவுள் தென்றலாய் மாற்றினார். சின்னப்புற சீலாவும் திருத்துதர் பணி 16ஆம் அதிகாரம் 25 முதல் வாசிக்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? திருத்துதர் பணி 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவரை சிறைச்சாலையிலே அடித்து உதைத்து கைகளை கால்களை கட்டி தலைகளாக தொங்க விடுகிறார்கள். ஆனாலும் நள்ளிரவு 12 மணி வருகின்ற பொழுது எல்லாம் கட்டப்பட்டாலும் வாய் கட்டப்படவில்லை. அவர்கள் ஆண்டவரை ஒருமனதோடு துதித்தார்கள். கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இத்தகைய ஒரு மனம்தான் ஆதி திருச்சபையில் இருந்தார். தங்களுக்குள் வேறுபாடு இல்லை. எல்லோரும் ஒரு மனதாய் செபித்தார்கள், ஒரு மனதாய் பகிர்ந்து கொண்டார்கள், ஒரு மனதாய் வாழ்ந்தார்கள், ஒரு மனதாய் அப்பத்தை பெற்றுக் கொண்டார்கள், ஒருவருக்கு ஒரு உடமையை பகிர்ந்து கொண்டார்கள். அங்கு எல்லாம் ஒரு மனமாயிருந்தது. அத்தகைய ஒரு மனம் கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் கொண்டு கிறிஸ்துவ வாழ்வு வாழ்க நம்முடைய வாழ்விலும் அந்த ஒரு மனம் ஏற்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஒரு மனம் கொண்டவர்களாய் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.